அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இன்று பாலஸ்தீனிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், காசாவினுடைய நிகழ்வுகள், அனர்த்தங்கள் செய்திகளிலே அன்புக்குரியவர்களே, மீடியாக்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அன்புக்குரியவர்களே, இருப்பதற்கு இடமில்லாமல், உடுப்பதற்கு உடையில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், வாழ்வதற்கு வசதி இல்லாமல், ஒதுங்குவதற்கு கூட ஒரு கழிவறை இல்லாமல், எத்தனையோ சோகங்களோடு கைகால்கள் கிழிக்கப்பட்டு, தலை சிதைக்கப்பட்டு, உடலங்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக துடித்துக் கொண்டிருக்கிற காட்சி, காசாவின் மணல்கள் எல்லாம் இரத்த ஆறுகள் மிதந்து கொண்டிருக்கிற காட்சிகள், வைத்தியசாலைகளுக்கு மேலே போடப்பட்ட குண்டுகளால் நோயாளிகள் துண்டு துண்டாக சிதறிப்போன காட்சிகள், தன்னுடைய தாயை இழந்த குழந்தை, தன்னுடைய தந்தையை இழந்த குழந்தை, தன்னுடைய குழந்தையை இழந்த தாய், தன்னுடைய மனைவியை இழந்த கணவன், தன்னுடைய தாயை இழந்த மகன் என்று சொல்லி கட்டிப்பிடித்து ஜனாசாக்களை முத்தமிட்டு கதறுகிற காட்சிகள் வரலாற்றில் மிக பெரும் இரத்த வடுக்களாய் மாறிப்போயிருக்கிறது. காசாவினுடைய அடையாள சின்னம். வைத்தியசாலையில் தன்னுடைய சொந்த குழந்தைகளை, ஒரு சின்ன காய்ச்சல் என்றால் கூட தாங்க முடியாத நாம், காலிலே ஒரு சின்ன அடிபட்டு விட்டால் பிள்ளைக்கு துடித்து போகிற நாம், அதே குழந்தையை என்னுடைய பாலஸ்தீன சகோதரன் தன்னுடைய கையிலே ஏந்தி வைத்தியசாலையில் காத்து கொண்டிருக்கிறான். வைத்தியம் செய்வதற்கல்ல, கவனிடுவதற்காக. அடுத்து என்னுடைய பிள்ளைக்கு கவனிட வேண்டும் என்று லைனிலே காத்திருக்கிறான். கையிலே பிள்ளையை சுமந்து கொண்டு காத்திருக்கிறான். பிஞ்சு குழந்தையை அணைத்துக் கொண்டு படுத்திருக்கிற நிலையில் குண்டு விழுந்து ஷஹீதாகி போன தந்தைமார், தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற பொழுது வயிறு கிழிக்கப்பட்டு குழந்தை வெளியாகி கிடக்கிற கர்ப்பிணி தாய்மார், ஒன்றாக, இரண்டாக, மூன்றாக தன்னுடைய 3 குழந்தைகளையும் கணவனையும் இழந்துவிட்டு ஒரு பெண் வைத்தியசாலையின் கட்டிலுக்கு பக்கத்திலே இருந்து அழுது துடிக்கிற காட்சி. தன்னுடைய மகன் கைகால்கள் உடைந்த நிலையிலே கட்டுப்போடப்பட்டு கிடக்கிற பொழுது தன்னாலும் எழுந்து நடக்க முடியவில்லை, காயப்பட்டிருக்கிறேன் என்ற நிலையிலும் தன்னுடைய பிள்ளையை முத்தமிட வேண்டும் என்பதற்காக தவழ்ந்து தவழ்ந்து துடிக்கிற ஒரு தந்தையினுடைய அன்பு. தன்னுடைய தாயை ஜனாசாவாக தூக்கி போகிற பொழுது அங்கிருக்கிற அந்த வண்டிக்கு பின்னால், என்னுடைய தாயை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள், என்னுடைய தாய் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று கத்திக்கொண்டு ஓடுகிற ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய கண்ணீர். மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தன்னந்தனியாக நிற்கிற ஒரு பாலஸ்தீன சகோதரனின் சோகம். இதை விடவுமா வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது இழந்திருக்கிறீர்கள்? இத்தனை சோகங்களை விடவுமா அன்புக்குரிய உறவுகளே இந்த பூமியில் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்த காசாவுமே மணல் குவியல்களாய் கிடக்கிறது. ஆனால் அந்த மக்களும் அத்தனை சோகத்திலும் புன்னகைக்கிறார்கள். பார்த்தீர்களா? சந்தோஷமாக அந்த குழந்தைகள் இடிபாடுகளுக்குள் விளையாடி திரிவதை அவதானித்தீர்களா? அந்த குழந்தைகளின் உள்ளங்களில் இருக்கிற நிம்மதியை விடவுமா அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? எதை இழந்திருக்கிறீர்கள்? வசிப்பதற்கு அழகான வீடு, வாழுவதற்கு அழகான மனைவி, தூக்கி முத்தமிடுவதற்கு உங்கள் வீடுகளுக்குள் போகிற பொழுது வாப்பா என்று ஓடி வருகிற சந்தோஷமான குழந்தைகள், ஓடுவதற்கு வாகனம், குடிப்பதற்கு தண்ணீர், உடுப்பதற்கு வகை வகையான ஆடைகள், சாப்பிடுவதற்கு விதவிதமான உணவுகள். எதை இழந்திருக்கிறீர்கள்? எதில் பரக்கத்தில்லை என்று பேசுகிறீர்கள்? வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று சோகத்தோடு இடிந்து போய் எதற்காக உட்காருகிறீர்கள்? பாலஸ்தீன் உங்களுடைய கண் முன்னே தெரியவில்லையா? மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழ வேண்டும் என்ற வேகத்தினால் அங்கு படுகிற பிஞ்சி சுஹதாக்கள், அன்புக்குரிய உறவுகளே, என்னென்ன நினைத்திருப்பார்கள்? அவர்களுடைய வீடுகளுக்கு மேல் குண்டுகள் விழுந்து அது சின்ன பின்னமாகி சிதறிப்போய் அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் திரை போகிற பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் என்ன 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 ஓட்டங்கள் எல்லாம் ஓடி இருக்கும். அவர்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தானே, அவர்களும் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தானே. ஆனால் உறவுகளே, அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வெற்றியாளர்கள்.
அவர்கள் சுவனத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் சுவனத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். சுவனத்தின் பட்சிகளில், வாய்களிலே, சொந்துகளிலே அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் வைக்கப்பட்டு சுவனத்து இன்பங்களில் இந்நேரம் வந்து கொண்டிருக்கும் உறவுகளே. சந்தோஷமானவர்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் அடைந்து கொண்ட அடைவு நாம் நேசிக்கிற இந்த அற்பமான உலகத்தை விட பெருமானமிக்க சுவர்க்கம். காசாவின் விடிந்த ஒவ்வொரு கற்களுக்காகவும், சிதறிய ஒவ்வொரு கைகளுக்காகவும், அவர்கள் அனுபவித்த ஒவ்வொரு சோகங்களுக்காகவும் சுவர்க்கத்தில் அவர்களுக்கான முத்துக்களாலும், மரகதத்தாலும், மாணிக்கங்களாலும், வைரத்தாலும், வைடூரியத்தினாலும் அத்தனை மாளிகைகள் அழகாக இருக்கும். அவர்கள் இந்நேரம் அவர்களுடைய மண்ணறைக்குள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உறவுகளே, அத்தனை சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழுகிற நான் இன்னும் எனக்கு பரக்கத்தில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேனே, நிம்மதி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேனே. இது நியாயம்தானா? இது நியாயம்தானா? நான் அனுபவிக்கிற இந்த நியாமத்துக்களின் ஒரு துளியை கூட இன்றைய காசாவிலே காண முடியவில்லையே. இதே நேரம், இதே நொடி காசாவின் மண்ணிலே ஜனாசாக்கள் தானே விழுந்து கொண்டிருக்கும். பட்டினியோடு பலர் துடித்துக் கொண்டிருப்பார்களே. மாற்றுவதற்கு கூட மாற்றுடைகள் இல்லாமல் பல நாட்களாக என்னுடைய சகோதரிகள் ஒரே ஹிஜாபோடு இருக்கிறார்களே. வீட்டிலே அத்தனை ஆடைகளை அடுக்கி வைத்துவிட்டு, அத்தனை சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அத்தனை பாவங்களையும் செய்து கொண்டு பரக்கத்தில்லை என்று புலம்புகிற ஒரு ஏமாந்து போன சமூகம் அல்லவா நாம்? ஒரு ஏமாந்து போன சமூகம் அல்லவா நாம்? ஈமானிய உறவுகளே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் சந்தோஷமாக வாழுகிறோம், நாம் நிம்மதியாக